அழாத சுகந்தி. அழாம இருக்க முடியும்? எங்க வீட்டுக்காரர் தான் குடிச்சிட்டு இறந்து போயிட்டாரு. இப்ப பார்த்தா எங்க அண்ணனும் குடிச்சிட்டு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கு. என்னக்கா பண்றது? சுகந்தி, என்ன சுகந்தி அழுதுட்டு இருக்க? என்ன அண்ணனுக்கு தலையில கட்டு? எங்க வீட்டுக்காரரும் குடிச்சுதான் இறந்து போயிட்டாரு. இப்ப எங்க அண்ணனும் குடிச்சிட்டு இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்குது. என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. ஏன் சுகந்தி இதுக்கா வருத்தப்பட்டு இருக்க? எந்த வீட்டுலதான் இப்படி நடக்கல, எல்லா வீட்லயும் அதான் நடந்துட்டு இருக்கு. போக போக சரியாயிரும், வருத்தப்படாத, எல்லாம் சரியாயிரும். 4 மணிக்கு எம்ஜிஆர் மார்க்கெட்ல கூட்ட வச்சிருக்கோம், தவறாம வந்து கலந்துக்கோ. இந்த 200 ரூபாயும் டோக்கனும் இருக்கு. இந்த அப்படி என் தம்பியும் இப்படிதான் குடிச்சு போட்டு வீட்டுல அடக்குறான். கவலைப்படாத சுகந்தி, இதுக்கெல்லாம் ஒரு வழி இருக்கு. சீமான் அண்ணன் தமிழ்நாட்டுல மது இல்லாத சமூகத்தை உருவாக்கணும்னு சொல்லி முயற்சி செஞ்சிட்டு இருக்காரு. உனக்காக இல்லாட்டாலும் உன்னோட எதிர்கால சந்ததிக்காக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்து. இதுல சீமான் அண்ணனோட ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் உன் கையில தான் இருக்கு, அந்த டோக்கனும் உன் கையில தான் இருக்கு. உன்னோட எதிர்கால தலைமுறைக்கு எது வேணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. வந்துடுறேன்க்கா. பசி, பஞ்சம், பட்டினி, கொலை, கொள்ளை, லஞ்சம், ஊழல், பெண்ணி அடிமைத்தனம், மது. தர்சக்கா, என்னமா சுகந்தி? போகுது வரப்போகுது மாற்றம், சீமா வந்தா தானே தமிழ்நாட்டுக்கு ஏற்றம். நமது சின்னம் விவசாயி. போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை.